ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிரைவிங் லைசென்ஸ் சம்மந்தமான ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் 2026 இன்னைய தேதி வரைக்கும் என்னென்ன விதிமுறைகள் புதுசாக அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 1 ஏப்ரல் 2026 அதுக்கப்புறமா என்னென்ன விதிமுறைகள்லாம் புதுசாக அமலுக்கு வரப்போகுது. இதில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த டிரைவிங் லைசென்ஸ் சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் அண்ட் ப்ரைவேட் டிரைவிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ ஆர்டிஓ அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 7 இடங்களில் 7 மேஜர் லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ஆர்டிஓ டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஓட்டி காமிக்கும் போது ஆர்டிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இனிமேல் வந்து அப்படிலாம் கிடையாது. ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே இருந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆர்டிஓ டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை தப்பு வந்து பண்ணுறோம், எவ்வளோ எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிட்டு பாஸாக ஃபெயில் அப்படிங்கிறது வந்து சொல்லிடும் இந்த கம்ப்யூட்டரைஸ் ஆர்டிஓ டெஸ்ட்டு. ஸோ மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் 7 மேஜர் லொக்கேஷனில் வந்து இருக்குது. சோழிங்கநல்லூர், கரூர் இந்த மாதிரியான 7 மேஜர் லொக்கேஷனில் வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து சென்சார்ஸ் மூலமாக தான் நம்மளை மானிட்டர் வந்து பண்ணுவாங்க. லைன் டிசிப்ளின், இப்போ நம்ம ரோட்டில் வந்து எப்படி ஓட்டிகிட்டு போகிறோம், இண்டிகேட்டர்லாம் போடுறோமா இல்லையா, ரிவர்ஸிங் எடுக்கும்போது எந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணுறோம், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமரா மூலமாக மானிட்டர் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூல்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு நேரடியாக ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் அக்ரிடேட்டட் ப்ரைவேட் டிரைவிங் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டிஓ வந்து போகாமல் அந்த ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலமாக நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போயிட்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒரு அப்டேட் தான். இதுதான் வந்து நம்ம டிரைவிங் மீன்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமையே நம்ம டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததாக லைசென்ஸ் ரினியூவல் அண்ட் சீனியர் டிரைவர் ரூல்ஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏஐ பேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறாங்க. இப்போது டிரைவிங் லைசென்ஸு இப்போ 15 வருஷம் கழித்து நீங்கள் ரினியூவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா யார் வந்து ரினியூவல் பண்ண போகிறாங்களோ அவங்க மஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ராட் ஐடென்டிட்டி தவிர்க்கிறதுக்காக. இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கணும், நம்ம ஆதார் கார்டில் நம்ம பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் ரினியூவல் பண்ண போகும்போது நம்மளுடைய ஃபேஸும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆதார் ஃபேஸு நம்மளுடைய ஒரிஜினல் ஃபேஸ் ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு டிரைவிங் லைசென்ஸ் ரினியூவல் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஜ், இப்போ ஒருத்தருடைய ஏஜ் வந்து 70 to 75 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மே 2026 இருந்து அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ப்ரொவைடட் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் வந்து பண்ணணும் அவங்களுடைய லைசன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, ரினியூவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏஜ் 75+ இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரினியூவல் வந்து எப்போ முடியும் அப்படிங்கும்போது மேண்டட்டரி மெடிக்கல் ஃபிட்னஸ் தென் விசன் டெஸ்ட் ஆர் ரெக்வயர்ட் எவ்ரி 3 years அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 20, 2026 இப்போ இது அமலுக்கு வந்திருக்குங்க. ஆட்டோமேட்டிக் ரினியூவல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஏஜ் 75+ இருந்தது அப்படின்னா கம்பல்சரி மெடிக்கல் ஃபிட்னஸும் விசன் டெஸ்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஜ் 75+ இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்திருக்க ரூல்ஸ். ஷார்ட் அண்ட் வேலிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ப்ரைவேட் வெஹிக்கிள் ஓனர்ஸு ரினியூவ்டு லைசன்சஸ் ஆர் நவ் டிபிக்கலி வேலிட் ஃபார் 5 years மட்டும்தான். இது எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் 60 to 70 இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லைசன்ஸ் ரினியூவலுக்கான அந்த ஒரு பீரியட் 5 வருஷம் தான். இன்றைக்கி நீங்கள் ரினியூ பண்ணிங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழித்து மறுபடியும் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் 70 வயசுக்கு மேலே இருக்கும்போது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு உதவியும் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் அண்ட் பெனால்ட்டி ரீஃபார்ம்ஸ் வந்து பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை 1, 2026 டிரைவர்ஸ் வில் ஸ்டார்ட் வித் 0 points, டிராஃபிக் வயலேஷன்ஸ் வில் earn new points. இப்போ ஜூலை 1, 2026 உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் 0 pointsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எத்தனை வயலேஷன் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே அப்படியே பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் 15 points ரீச் ஆகிடுச்சுன்னா வைங்களேன், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே 3 month 3 மாதம் அந்த டிரைவிங் லைசன்ஸை சஸ்பென்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஜிட்டல் அக்செப்டன்ஸ், இப்போ பரிவாகன் ஆப் மூலமாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். அது வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் ஈக்குவலாக தான் அதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ மேண்டட்டரி கியரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ட்வின் ஹெல்மெட் ரூல், இது ஏற்கனவே வந்து அமலில் இருந்தது தான். பட் இப்போது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டம் எல்லா சிட்டிஸ்க்கும் வந்து கண்டிப்பாக 2 வீலரில் 2 பேர் போனாங்க அப்படின்னா
2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு புதிய விதிமுறை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.